கோமதி எந்த அளவுக்கு தன்னுடைய அம்மாவை மிஸ் பண்ணுறாங்கிறத பல தடவை காமிச்சிருக்காங்க. நான் ஒரு தப்பு செஞ்சேன், நான் எங்கள் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். அது காரணம் என்ன? எங்கள் அண்ணனுங்கெல்லாம் வந்து ஒத்துக்காமல் இருந்தது தான். என் மனசுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா ஸ்டேட்டஸ் பார்த்து அவர் நம்மக்கிட்ட வேலை பார்த்தவர்னு கட்டி வைக்க மாட்டேன். நான் சந்தோஷமாக இருக்கேன், எல்லாமே இருந்தாலும் எங்கள் அம்மாவை நான் பிரிஞ்சிருக்கேங்கிற ஏக்கம் எனக்கு இருக்குது. எங்கள் அம்மா எத்தனை நாள் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அந்த பிறந்த நாளுக்கு போகணும் அப்படின்னு அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆனால் அவங்களோட அவ்வளோ ஆசையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொருட்படுத்தாமல் வந்து இந்த பக்கம் அவங்க அண்ணனுங்கள்லாம் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு நிதர்சனமாக எல்லா இடத்துலையும் நடக்கிற விஷயங்கள் தான் வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ஈகோவை பிடிச்சிட்டு ஓடுகாடியவை அப்படின்னு பேசுகிறது தான் நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு அந்த பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு போனால் அங்கே ஏதாச்சும் 1-2 நடக்குமா அப்படின்னு சொல்லி போகிறதுக்கு முன்னாடியே சுகன்யா அதை கெடுத்து விட்டுறாங்க. சுகன்யா நல்லா ஏற்றி விட்டு சில வேலைகள்லாம் செஞ்சிடறாங்க. இதுக்கிடையில் அதை மாற்றி அமைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அரசி செய்ய போகிறாங்களோன்னு தான் தோணுது. அரசி தன்னுடைய அம்மா இவ்வளோ வருத்தப்படுறாங்கிறத பார்த்துட்டு நம்ம அண்ணியும் அவ்வளோ வருத்தப்படுறாங்கிறத பார்த்துட்டு ராஜியும் இது எல்லாத்தையும் பண்ணணும், அப்படி சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த வீட்டுக்கு போகணும். அந்த வீட்டை நம்ம ஆளுங்கன்னு யாருமே கிடையாது அப்படின்னு யோசிச்சு நம்ம ஒரு வேளை வந்து அந்த வீட்டை விட்டு வந்திருக்கக்கூடாதோ, நம்ம வந்து அந்த குமார் கூட கல்யாணம் பண்ணியே இருந்தால் நம்ம அம்மா சந்தோஷமாக இருந்திருப்பாங்களோ அப்படிங்கிறலாம் ஒரு பக்கம் யோசிக்க, அதே சமயத்தில் குமரவேலும் பாட்டி ரொம்ப வருத்தப்படுறாங்க. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அரசி, நம்ம கல்யாணம் பண்ணால் அந்த பிரச்சனை சரியாயிடும். நான் முன்னாடி வர சொன்னேன், ஆனால் அப்போ வந்து நான் அதை மீன் பண்ணல. ஏன்னா வந்து அப்போ நான் லவ்வே பண்ணியிருந்தாலும் கூட மனசுக்குள்ள லவ் இருந்துச்சு. ஆனால் எங்கள் அப்பா சொன்ன அந்த நஞ்சான வார்த்தைகள் தான் எனக்கு பிரதானமாக பட்டுச்சு. உன்னை காயப்படுத்தணும், உன் குடும்பத்தை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சேன் நான். இப்போ நான் மாறிட்டேன், திருந்திட்டேன், உனக்கு தோணுச்சுன்னா இப்போ ஒத்துக்கோ அப்படின்னு அந்த விஷயத்தை பேசி அந்த பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு அப்பயே அரசியே ஒத்துக்கிட்டு திருப்பி குமாரும் அரசியும் கழுத்தில் வந்து தாலியோட அரசியை வந்து நிற்கிற மாதிரி விஷயம் நடக்க போதா? இந்த தடவை நிஜமாவே வந்து அரசி கழுத்தில் குமார் வந்து தாலியை கட்டிட போகிறாரா? இவங்கெல்லாம் ஷாக்காகி இருக்க இந்த வீட்டுக்கு இவங்க வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக 2 வீட்டையும் சேர்க்கறதுக்கு எடுக்கிற முயற்சிகளை வச்சு கதை போதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா முத்துவேல் கொஞ்சம் லைட்டாக இறங்கிட்டார், சக்திவேல் மட்டும் தான் இறங்காமல் இருக்கார். மற்றபடி பெண்கள் எல்லாருமே மாறிட்டாங்க, குமாரும் மாறிட்டார். இதை வச்சு தான் அடுத்து இந்த ட்ராக் போகுதுன்னா வந்து நம்ம முன்னாடிலாம் வந்து நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்போம்ல, அந்த கிழக்கு சீமையிலே அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஃபேமிலி பாண்டிங்கை பற்றி பிரிஞ்சவர்கள் சேர்றதை பற்றிலாம் இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு கதையாக இது போதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆனால் குமார் அரசி ஜோடிக்கு நிறைய பேர் எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்தையும் சொல்லிட்டு மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.